Okay, perfect. அப்புறம் ஃபில்டர் வைக்காத பார்ப்போம். Hello friends, welcome to DDJ Academy, Chennai's best DJ and music production academy. இனி நம்ம பார்க்க போற வீடியோ வந்து FLX4 உடைய virtual DJ சப்போர்ட் பண்ணுமான்றதை பார்க்க போறோம். virtual DJ பத்தி லேட்டஸ்டா அவங்க வெர்ஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த அப்டேஷன்ல வந்து FLX4 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ அத தான் நீங்க பார்க்க போறோம். நம்ம FLX4 வந்து virtual DJ ஓட சப்போர்ட் ஆகுமா, எல்லா ஃபங்க்ஷனும் வர்க் ஆகுதான்றதை செக் பண்ண போறோம். फ्रेंड्स வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய டிஜேயிங் டியூட்டோரியல்ஸ் பத்தி நான் போட்டுட்டு இருக்கேன். எவ்ரி சண்டே நான் வீடியோ போடுறேன். நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றேன். நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய டிஜேயிங் வீடியோஸ் பத்தி போட்டுருக்கேன். எல்லா வீடியோமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா virtual DJ ப்ரோ வெர்ஷன். ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் வெர்ஷன். நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே அப்டேட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஏர்லி ஆக்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரிஜினல் வெர்ஷன். கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாதே கிராக் வெர்ஷன் கொடுக்க சொல்லிட்டு DDJ அகாடமியில் வந்து எல்லா சாஃப்ட்வேர் ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம், கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற virtual DJ வெர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் காட்டுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா B7403. இந்த வெர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து FLX4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைடில் போய் இந்த கண்ட்ரோலர்ஸ் இருக்கும்ல, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் மெனுவில் பைனியர் FLX4 இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, FLX4, FLX6. ஸோ இந்த வெர்ஷனில் வந்து FLX4 இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ப்ரோ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ப்ரோ வெர்ஷனில். DDJ FLX4 செலக்ட் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பாப்அப் ஆகும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா FLX4 கனெக்டட் காட்டுது. ஸோ இப்போ நம்ம FLX4 உடைய ஆடியோ அவுட்புட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ப்ரோஸ் நவ் ஒர்க் ஆகுது, லோடும் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரௌஸாவது லோட் ஆனதுனாலே மற்றெல்லாம் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணும். பட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணலன்றதை செக் பண்ணிடுவோம். ஓகே, Q is working. Okay, Qs are working. Hotkey work ஆகுதுன்னு பார்ப்போம். Hotkeys ஒர்க் ஆகுது இந்த சைடில். ஓகே, இந்த சைடில் ஒர்க் ஆகுது. பிட்ச், இந்த சைடில். சூப்பர், ரெண்டு சைடிலும் ஒர்க் ஆகுது. இந்த FLX4ல பார்த்தீங்கன்னா இந்த கலர் எஃபெக்ட்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன். இந்த கலர் எஃபெக்ட்ஸ் பற்றி நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் ரெக்கார்ட் பாக்ஸோட. அந்த வீடியோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த கலர் எஃபெக்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜாகிள்ஸ் ஒர்க் பண்ணுது. ஓகே, பர்ஃபெக்ட். அப்புறம் ஃபில்டர் வைக்காத பார்ப்போம். ஓகே, ஸ்மார்ட் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணல. பட் தேவையில்லை, இதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். virtual DJ அட்வான்டேஜ் என்னென்னா எந்த பட்டனா நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணி என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சாம்பிள்ஸ் இருக்குது, பீட் ஜம்ப்பு, பேட் எஃபெக்ட்ஸு. பேட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணுது. லூப் ஒர்க் பண்ணான்னு பார்ப்போம்.
லூப் ஒர்க் பண்ணுது, மேனுவல் லூப்பு, சூப்பர் மேனுவல் லூப் ஒர்க் பண்ணுது. FLX4 வர்ச்சுவல் டிஜே நியூ அப்டேட்டுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் டவுட்ஸ் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you on next video. Till then take care. Bye from DJ Rahul.